வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். பிகினர்ஸ்க்கு அடிக்கடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு முறையான கைடன்ஸ் வீடியோ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பிகினர்ஸ் எல்லாருமே மறக்காமல் அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு நான் சொல்கிறதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமே நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட் ஃபார் பிகினர்ஸ். பிகினர்ஸ் வந்து எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி ஃபோக்கஸ்டாக படிக்கிறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கீங்க, பேசிக்ஸே இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு முறையான ஆர்கனைஸ்டாக நீங்கள் படிக்கணும், அதுக்கான மெட்டீரியல் தேவை அப்படின்னா நம்ம ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 789 ருபீஸ்க்கு ஆஃபர் போட்டிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை டேரெக்டாக வெப்சைட்டில் போயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அட் அ டைம்லேயே நீங்கள் மொபைல் ஆப்லேயும் வெப்சைட்லேயும் நம்ம ராயல் பாஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிகினர் நீங்கள் வந்து பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஃப்ரெஷர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இப்போ ஒரு 2 டாபிக், ஒரு 1.5 மணி நேரம் உங்கள் கெப்பாசிட்டி பொறுத்து 2 மணி நேரம் கூட பேசிக்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நான் ரீசனிங்கில் ஒரு டாப்பிக்கும் இங்கிலீஷில் ஒரு டாப்பிக்கும் சால்வ் பண்ணுறேன்னா, இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் இங்கிலீஷில் ஒரு டாப்பிக்கும் ஆப்டியில் ஒரு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணலாம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் ஒரு டாப்பிக்கும் ஆப்டியில் ஒரு டாப்பிக்கும் இப்படி மாறி ஆனால் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 2 டாப்பிக்கு 2 மணி நேரம் டைம் ஒதுக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேர்ன் பண்ணணும். மதியத்துக்கு மேலே நம்ம காலையில் என்ன 2 டாபிக் வந்து நம்ம வீடியோ கோர்ஸில் வந்து நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணியிருக்கீங்களோ அதை மதியம் போயிட்டு நம்ம பிடிஎஃப் கோர்ஸில் பிடிஎஃப் ஃபைல்ஸ்லாம் இருக்கும், அதை எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? உங்கள் கெப்பாசிட்டி பொறுத்து தான் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கற்றுக்க முடியும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம நல்ல படிக்கிறவங்களா நம்ம கற்பூரம் மாதிரி புத்தியாக இருந்தால் ஒரு நாள்லேயே நீ டீகோடிங் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ் லெவல் வர முடிப்பேன். சரிங்களா? இப்போ ஒரு நாள்லேயே நீ சிம்பிளிஃபிகேஷன் படிக்கிற அப்படின்னா ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் வந்து 2 மணி நேரத்துலேயே நீ லேர்ன் பண்ணிக்குவேன். பட் நம்ம ஆவரேஜ் பெர்ஃபார்மரு இல்லை ஸ்லோ லேர்னராக தான் மேக்ஸிமம் இருப்போம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைக்கி டீகோடிங் ப்ரிலிம்ஸ் லெவல் முடிக்கிறீங்கன்னா நாளைக்கு டீகோடிங் மெயின்ஸ் லெவல் முடிக்கணும். இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு ப்ரிலிம்ஸ் லெவல் பேசிக்ஸ் படிக்கிறீங்கன்னா நாளைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு மாடரேட் லெவல் படிக்கணும், நாளைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸும் ஒரு ஹை லெவல் வர படிக்கணும். அப்போ நீங்களே உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக்கு 2 மணி நேரம், சரிங்களா? ஒரு 9 to 11 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு 11 to 1:30. ஸோ இப்படி வந்து டைம் ஸ்லாட் வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் டைம் ஸ்லாட் அலோகேட் பண்ணி முடிக்க ஒரு 2 to 2.5 மாதம், மேக்ஸிமம் போனால் 3 மாதத்தில் நீங்கள் பேசிக்ஸை வந்து இன்டெப்த்தாக கற்று முடிச்சிருவீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு ரீசனிங்க்கு ஒரு 2.5 மணி நேரம், ஆப்டிக்கு ஒரு 2.5 மணி நேரம், இங்கிலீஷ்க்கு ஒரு 2.5 மணி நேரம் டைம் ஒதுக்கிறீங்க. சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு 1 மணி நேரம். சரிங்களா? டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அன்னன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸே அன்னன்னைக்கு படிக்கணும். நீங்கள் வந்து எல்லா செக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கண்டிப்பாக படித்தே ஆகணும். முன்னாடி நான் ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சுட்டு அடுத்து மெயின்ஸுக்கு படிக்கிறேன்ற வேலையை வைக்கக்கூடாது. சரிங்களா? நீங்கள் பேசிக்ஸ் லேர்ன் பண்ண போகும்போதே டீகோடிங் நீ இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு கற்றுக்கிறேன்னா மெயின்ஸ் லெவல் வரையும் நீ அப்போயே கற்று முடிச்சிருக்கணும். ஸோ இப்போ இந்த வாரத்தில் இப்போ ஒரு வாரம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரத்தில் ஒரு 4 டாபிக் நீங்கள் ப்ரிலிம்ஸ் லெவல்லேருந்து மெயின்ஸ் லெவல் வரை நல்லா வந்து அந்த 5 நாளில் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி அதை மத்திய நம்ம பிடிஎஃப் கோர்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சனி ஞாயிறில் அந்த வீக் ஃபுல்லாக நம்ம என்ன பார்த்தோமோ அந்த வீக்கெண்டில் வந்து அதில் நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கணும். அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும்னா, எடுத்தோடனே ஹை லெவலோ மாடரேட் லெவலோ சால்வ் பண்ணி பார்க்கக்கூடாது. அதுதான் நம்ம மக்கள் பண்ணுற மிகப்பெரிய தப்பு. சரிங்களா? நீ என்ன செய்யணும்னா, உனக்கு வந்து நான் இப்போ வீடியோ கோர்ஸ் பார்த்து நீ லேர்ன் பண்ணிட்டேன். இந்த ஒரு 5 நாள் ஒரு 3 டாபிக், ரீசனிங்கில் உள்ள ஆப்டியில் 1, இங்கிலீஷில் 1, இல்லை ரீசனிங்லேயே ஒரு 2 டாபிக் எடுத்து ஆப்டியில் ஒரு டாபிக், இங்கிலீஷில் ஒரு டாபிக், நல்ல பேசிக்ஸை இன்டெப்த்தாக இந்த 5 நாளில் படித்து முடிச்சிட்டேன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு மதியமே அதை சால்வ் பண்ணி பார்க்குறேன்னு வச்சுக்கேன். அன்னைக்கு சாயந்தரமே அந்த ஒரு நாளோட கரண்ட் அஃபேர்ஸோ 1 மணி நேரம் டைம் எடுத்து முடிக்கணும். ஸோ இப்போ அந்த 5 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாபிக் கவர் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த சனி ஞாயிறில், சரிங்களா, அந்த 4 டாப்பிக்கோட நீங்கள் மெயின்ஸ் லெவல் ப்ரிலிம்ஸ் லெவலு எல்லாமே டாபிக் வைஸ் எக்ஸாம் வைஸ் பிடிஎஃப் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கணும். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 அப்படி கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆர்ஆர்பி கிளர்க் லெவலு, ஆர்ஆர்பி பிஓ லெவலு, அடுத்து ஐபிபிஎஸ் கிளர்க் லெவலு, எஸ்பிஐ கிளர்க் லெவலு, இப்படி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸே ஒவ்வொரு எக்ஸாமில் வந்து அது கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த எக்ஸாம் லெவல் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா?
ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம முடிக்கும்போது ஒரு 2 to 3 மாதம் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்ஸை முடிச்சிடுவீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எடுத்து ரீசனிங்கில் ஒரு 1.5 மணி நேரம், ஆப்டியில் ஒரு 1.5 மணி நேரம், இங்கிலீஷில் 1.5 மணி நேரம் எடுத்து அதில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேயும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம்னா செக்ஷன் டெஸ்ட் எடுக்கலாம், மார்க் டெஸ்ட் எடுக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் டைம் அலோகேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் பேசிக்ஸ் லேர்ன் பண்ணும்போது ஒரு 5 நாள்லேயே உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸ் உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 to 4 டாபிக் வந்து இன்டெப்த்தாக முடிக்க முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து நீங்கள் டைம் ஒதுக்கிட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் டெய்லியுமே 1 மணி நேரம் வந்து டைம் எடுத்து படிச்சுட்டு அந்த மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாப்பிக்லாம் முன்னாடி முடிச்சிருக்கீங்களோ, ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷில் இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் படிச்சிருப்பீங்களே ஒவ்வொரு டேட்டும், இப்படி என்னென்ன முடிச்சிருக்கீங்களோ அந்த மந்த் எண்டில் ஒரு 2 days எடுத்து அது எல்லாத்தையுமே ஒரு ரிவிஷன் விடணும். இப்படி நம்ம படித்தாதான் கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் லெவலும் மெயின்ஸ் லெவலும் நம்ம சீக்கிரமே வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ அன்னன்னைக்கே கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருங்க. சரிங்களா? அதை அந்த வீக்லேயும் ரிவிஷன் பண்ணிடுங்க, அந்த மந்த் எண்ட்லேயும் ரிவிஷன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களால் வர எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ண முடியும். நல்ல கால அவகாசம் நமக்கு இருக்குது. சரிங்களா? நம்ம February Marchல வந்து SBI எக்ஸாம்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம், ஒரு நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இருந்தே நம்ம ஒரு Februaryக்குள்ளே நல்ல இன்டெப்த்தாக படித்து முடிச்சுட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். சார் நான் பிகினர் சார், ஓரளவு ஒரு அரைகுறையாக எல்லா டாப்பிக்குமே படிச்சுட்டேன், இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இல்லை வந்து திரும்ப வந்து என்ன சார் செய்யுதுன்னு சில பேர் இருப்பீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நீ வந்து ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் டைம் ஒதுக்கி விட்ட டாப்பிக்கு, உனக்கு வீக்கர்ஸ் டாப்பிக்லாம் இருக்கும்ல, வீக்கர் டாப்பிக்கு, அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக மாற்றுறதுக்கான இதை லேர்ன் பண்ணு, ப்ராக்டிஸ் பண்ணு. இதை தான் நீ செஞ்சேன்னா கூடிய சீக்கிரம் பாஸ் பண்ணிடுவேன். ஸோ நான் சொல்கிற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி ஃபோக்கஸ்டாக படிங்க. உங்களுக்கு ஒருவேளை சம்டைம்ஸ் வந்து டிப்ரெஷன் மோடில் போகிறீங்க, என்னடா அப்படின்னு அந்த டே வேகாக இருக்குன்னா ஈஸியான டாபிக் இந்த சிலாயிசம், இன்இக்வாலிட்டி, இந்த சிம்பிளிஃபிகேஷன், மிஸ்ஸிங் நம்பர், குவாட்ரட்டிக்கு, இதெல்லாம் எடுத்து ஒரு 50 கொஸ்டின் சால்வ் பண்ணிப்பார். உனக்கே ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஆஹா நம்மளே நல்லா சால்வ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிக்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே நீ போயிடுவேன். சரிங்களா? இல்லை உனக்கு பிடிச்ச வேலையை பாரு. டைவர்ட் ஆகும்போது சும்மா ரீல்ஸ் பார்க்குறதோ இல்லை விஜே சித்து விளாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பார்க்குறதோ, இப்படி மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு திரும்ப படிக்க வந்துடணும். சரிங்களா? ஒரு 5 நாள் போட்டு டிப்ரெஷன் மோட்லேயே இருக்குன்னு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இதை கரெக்டாக பண்ணுங்கள். நம்ம வீடியோ கோர்ஸை பார்த்து படிங்க, PDF கோர்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள், மார்க் டெஸ்ட் எடுத்து டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்கள்னு விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். ராயல் பாஸ் மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டின்